எங்கள் பரலோக தேவனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தமும் நீதி நிறைந்தவரே, சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவரே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, எங்களை அமர வைத்து யுத்தம் செய்கிறவரே, எங்களை நின்று கொண்டு இரு என்று சொல்லி ரட்சிப்பை அருளுகிறவரே, அப்பா உமக்கு கோடான கொடி நன்றி ஆண்டவரே. இந்த ஜூலை மாதத்தில் கூட ஆண்டவரே, அப்பா நீர் ஆண்டவரே எங்களை கொண்டு வந்து எவ்வளவு கிருபையாய் நடத்தி வருகிறீர் தகப்பனே. அன்பு தெய்வமே, உமக்கு நன்றி நன்றி. 12 நாட்கள், 12வது நாளில் கர்த்தாவே நீர் எங்களை கொண்டு வந்ததற்காக உமக்கு நன்றி தகப்பனே. இந்த நாள் ஆண்டவரே உடைய பாதத்தில் உபவாசத்தோடு ஜெபத்தோடு உடைய பாதத்தை முத்தம் செய்யும் பாக்கியத்தை நீ தந்ததற்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் குடும்பங்களை காத்து நடத்துறதுக்கு நன்றி. அன்றைய பிள்ளைகளை பாதுகாத்து நடத்தி வருகிறதற்கு நன்றி. நல்ல வீட்டை கொடுத்து எப்பொழுதும் அக்னிமயமான ஆண்டவரை தூதர்களால் காத்து வருகிறதற்கு நன்றி. சொந்த வீடோ வாடகை வீடோ எங்களை பாதுகாத்து நடத்தி வருகிறதற்காக நன்றி. ஜீவன் சுகவத்தை கொடுத்ததுக்காக நன்றி. பிள்ளைகளுடைய படிப்பை ஆசீர்வதித்ததுக்காக நன்றி. ஆண்டவரே குடும்ப தலைவர்களை நீர் பாதுகாத்து ஆண்டவரை வருவதற்காக நன்றி. உடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த குடும்ப தலைவனை பாதுகாப்பதற்கு நன்றி. அடைய அவருடைய பிள்ளைகளை பாதுகாப்பதற்கு நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மனமே, கண்ணீர் ஏன் மனமே. காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மனமே, கண்ணீர் ஏன் மனமே. நடத்தின தேவன் இனியும் நடத்தி செல்வார். எபினேசர் அவர்தானே. இனியும் நடத்தி செல்வார். எபினேசர் அவர்தானே. எபினேசர் காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மனமே, கண்ணீர் ஏன் மனமே. காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மனமே, கண்ணீர் ஏன் மனமே. காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மனமே, கண்ணீர் ஏன் மனமே. காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மனமே, கண்ணீர் ஏன் மனமே. பரவன் வருகையில் கூட சென்றிடலாம், பாடி மகிழ்ந்திடலாம். வாய்த்தந்து பாடுவோம். பாடுகள் சகித்தார் பரவனின் வருகையில் கூட சென்றிடலாம், பாடி மகிழ்ந்திடலாம், பாடி மகிழ்ந்திடலாம். காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மனமே, கண்ணீர் ஏன் மனமே.
இயேசு இருக்க கலக்கமே மனமே, கண்ணீர் ஏன் மனமே. காண்கின்ற உலகம் நமது எல்லை, காணாத பரலோகம்தான் நமது குடியிருப்பு. காண்கின்ற உலகம் நமக்கு இல்லை, காணாத பரலோகம்தான் நமது குடியிருப்பு, நமது குடியிருப்பு. காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மனமே, கண்ணீர் ஏன் மனமே. காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மனமே, கண்ணீர் ஏன் மனமே. அல்லேலூயா. காக்கும் தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்க எல்லா கவலைகள், எல்லா பாரங்கள், எல்லா குழப்பங்களை எடுத்து போட மாட்டவர். ஹalleluya ரிவனதியம் கதத்தரா. ஹalleluya. முழு இதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க, உம்மை தொழுது கொள்ள கிருபை தருவீராக. ஹalleluya. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை, உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே, என்னையும் உம்மோடன் சேர்த்துக் கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே, என்னையும் உம்மோடன் சேர்த்துக் கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை, உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். இந்த நேரம் துவங்கி கடைசி முடிவு வரைக்கும் இதே உற்சாகத்தோடு, இன்னும் அதிகமான அபிஷேகத்தோடு, ஆண்டவரே அக்கீதியோடு தேவ பிரசன்னத்துக்குள்ளாக, மேகங்களுக்குள்ளாக இருந்தவுடைய வார்த்தைகளை கேட்டு, என் ஆண்டவரே எங்களுடைய கரங்கள் பரிசுத்த கரங்களாய் மாற, ஆண்டவரே எங்கள் இருதயத்தோடு, எங்களுடைய பரிசுத்த இருதயத்தோடு, பரிசுத்த சிந்தையோடு உம் சமூகத்திலே நாங்கள் ஏறெடுக்கிற விண்ணப்பங்கள், வேண்டுதல்களுக்கு பதிலளிக்க உமது
கரத்தில் இந்த வேலையை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இன்னும் வர இருக்க பிள்ளைகளை துரிதமாய் கொண்டு வார். ஆரம்ப வேளையில் வந்த பிள்ளைகள் எப்பேற்பட்ட சுகவீன பலவீனங்களை, எப்பேற்பட்ட இருளின் கிரைகளை சுமந்து வந்தாலும் அவைகள் அத்தனை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அகமாவதாக, எறிந்து போவதாக, இயேசுவின் நாமத்தினால். தொடர்ந்து கிருபை பெருகட்டும், எங்களோடு தங்கிடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த நேரத்தில் நம்ம தேவ செய்தியை பார்க்கலாம். இந்த நாள் நம்ம பார்க்க போகிற செய்தி தலைப்பு கர்த்தரின் செயல்களை விளங்கி கொள்ளுவோம் என்கிற தலைப்பில் தான் நம்ம தேவ செய்தியை பார்க்க போகிறோம். ஆண்டவருடைய செயல்கள், அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அந்த தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தரின் செயல்களை நம்ம விளங்கிக்கிட்டால் நம்ம சும்மா இருக்காதபடி நம்ம என்ன செய்வோம், எழுந்து செயல்படுவோம். அந்த தலைப்பில் தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். மார்க் 4ஆம் அதிகாரம் 35 முதல் 41 வசனங்கள். வாசிங்க, தெளிவாக வாசிக்கூடிய வாசிங்க, இல்லைன்னா நானே வாசிக்கிறேன். அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படகுகளும் அவரோடு கூட இருந்தது. அந்த சாயங்காலத்திலே இயேசு அவர்களுடைய சீஷர்களை நோக்கி அவர்கள் என்ன சொல்றார், அக்கறைக்கு போவோம் வாருங்கள் அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிடுறாரு. அவங்க எல்லாம் ஜனங்களை அனுப்பிவிட்டு என்ன செய்தாங்களாம், படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். நிறைய படகுகள் இருந்தது. அப்போ என்ன நடந்தது, ஒரு பலத்த சுழல் காற்று உண்டானது. படகு நிரம்பத்தக்க அலைகள் அதன் மேல் மோதிச்சு. அப்போ ஆண்டவர் இயேசு என்ன செஞ்சிட்டு இருந்தாரு, அவர் கப்பலின் பின்னணியில் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதுகிறே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாக இரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லி கொண்டார்கள். இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது கர்த்தருடைய செயல்கள் எப்படிப்பட்டது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் கூட ஆண்டவராகிய கர்த்தரோடு தான் நான் என்ன செய்கிறேன், ட்ராவல் பண்ணுறேன், பயணம் பண்ணுறேன், இயேசுவோடு தான் என்னுடைய வாழ்க்கையை நான் நடத்தி கொண்டு போகிறேன் அப்படியெல்லாம் நம்ம ஒருவேளை நினைக்கலாம். அப்படி இருக்கும்போதும் கூட சில நேரம் இந்த இடத்துல வந்தது போல பலத்த சுழல் காற்று உண்டாகிறது. சில நேரத்தில் பாருங்கள், இயற்கையின் மேலே கூட, அந்த இயற்கையை கூட என்ன செய்யுது, பிசாசின் கிரிகள் பல விதத்தில் பாதிக்குது. ஒரு இடத்துல பாருங்கள், ஆராதித்து ஃபாரின் கண்ட்ரியில் ஒரு இடத்துல நல்லா பாடி துதித்து ஆராதிச்சுட்டே இருக்கிறாங்க. சில வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த கொரோனா டைமில் நான் நினைக்கிறேன். அப்போ அந்த நேரத்தில் ஒரு கருத்த மேகம் இறங்கி அந்த சர்ச்சு அவங்க ஆராதித்து கொண்டிருக்க இடத்துக்கு மேலே வந்துச்சான். அங்கே ஏற்கனவே மழையும் இதுவாக இருக்கும்போது அந்த மேகம் அந்த இடத்துல மழையை பொழிஞ்சிருந்தா என்ன இருக்கும், அங்கே பயங்கர அழிவு வந்திருக்கும். ஆனால் இவங்க பாடி தேவனை துதிக்க 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 அந்த பயமுறுத்தி கொண்டிருந்த அந்த கருத்த மேகம் என்ன செஞ்சான், அப்படியே எடுத்துக்கொள்ளப்பட்டுச்சான். அப்போ பாருங்கள், இயற்கையின் மூலம் கூட, இயற்கை கூட சத்துரு பிசாசு பாதிக்கிறோம். சில இடத்துல பார்த்தீங்களா, செயற்கை மழை இந்த மாதிரி நிறைய பண்ணுறாங்க. அப்போது இயற்கையில் கூட சில நேரத்தில் இப்படி ஒரு சுழல் காற்று வந்தது போல் நம்ம வாழ்க்கையில் கூட பாருங்கள், அந்த சுழல் காற்று போன்ற அனுபவங்கள் சில நம்ம வாழ்க்கையில் வரும். அப்படி வரலாம், இயேசுவோடு தான் இருக்கிறோம், ஆனாலும் சில நேரம் ஒரு சுழல் காற்று போல ஒரு வியாதி. ஏன்னா கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிற தீய கிரியைகள் நம்மை சூழ இருக்குது. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே, அப்போ தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கூட பார்த்தீங்கன்னா அத்தனை பிரச்சனைகளை பிசாசு கொண்டு வர எத்தனிக்கும் போது நமக்கு எப்படி இருக்குது, ஆண்டவர் கூட தானே நம்ம இருக்கிறோம், அவர் நம்ம கூட தானே இருக்கிறாரு, ஏன் இந்த காரியம் நடந்துச்சு, ஏன் இவ்வளவு நாள் நான் கஷ்டப்படுறேன், ஒரு 10 நாளாக சரீரத்தில் இத்தனையாய் வாட்டி வதைக்கிற பிரச்சனைகளை நான் ஏன் சுமந்து கொண்டு இருக்கிறேன்னா நம்ம நினைக்கலாம். எவ்வளோ நாள் இந்த கடன் சுமையிலே நான் ஜீவிக்க முடியும், என்னைக்கு இதெல்லாம் இல்லாத ஃப்ரீயாக நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்து ஒருவேளை தேவனுக்காக நான் கனி கொடுக்க முடியும், அப்படிலாம் நம்ம ஏங்கலாம். ஆனால் இயேசு
இயேசுவோடு சீஷர்கள் போயிருக்க நேரத்தில் கூட என்ன செய்தது, அந்த கொந்தளிப்பு வந்தது, புயல் காற்று அடித்து அந்த இது பெரிய ஒரு அலை சுழல் காற்று அலைகள் படகு மேலே அடித்து அது முழுவதும் உள்ளுக்குள்ளே வர்றதுக்கு ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இயேசு உறங்கி கொண்டிருந்தார். இன்னைக்கு கூட நம்ம வாழ்க்கையில் இயேசு என்ன செய்கிறாரு, ஆண்டவரே நீங்கள் பார்க்குறீங்களா? சில நேரத்தில் நம்ம கேட்குறோம்ல, அவர் பார்க்காமலாம் இருக்கிறாரு. நம்ம கேட்குறோம், இயேசுவே இவ்வளோ கஷ்டப்படுறேனே, இவ்வளோ நெருக்கப்படுறேனே, இவ்வளோ அவமானப்படுறேனே, பார்க்குறீங்களா? அப்படி கூட நம்ம கேட்குறோம். ஆக்சுவலாக அப்படி தான் இவங்க கூட சீஷர்கள் என்ன செய்கிறாங்க, இயேசுவோ உறங்கி கொண்டிருந்தார் அப்படின்னு நினச்சி அவரை எழுப்புறாங்க. அவர் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரு, என்கிட்ட கற்றுக்கொண்டதே நீ பிரயோஜனப்படுத்து. நம்ம கூட நல்ல ஆவிக்குரிய காரியங்களை கற்றுக்கொள்ளுகிறோம். அது என்ன இருக்கக்கூடாது, இதை இப்படியே விட்டுறக்கூடாது. இதை சுமந்து கொண்டு போய் இந்த சத்தியத்தை நம்ம வீட்டில் அதை அபியாசப்படுத்தணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்படி சுழல் காற்று போன்ற ஒரு காரியம், இது படகு உடஞ்சிரும் போல ஒரு காரியம் ஒருவேளை மோதி அடிக்குதா, அப்போ என்ன செய்யணும், உடனே ஆண்டவர் இயேசு சொன்னார், அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்பட்டீர்கள், உங்ககிட்ட ஏன் விசுவாசம் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி முதல்ல கடலை காத்தெல்லாம் அமர்த்திட்டார். அது பிறகுதான் சொல்றார், இமீடியட்டாக தேவை என்ன, அவங்களுக்கு அற்புதம். உடனே அவர் என்ன செய்கிறாரு, காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு, உடனே அது அமைதியாயிடுச்சான். அப்புறம் சொல்றாரு, ஏன் பயப்பட்டீங்க அற்ப விசுவாசிகளே, உலகத்தில் இருக்கிற வரைக்கும் உபத்திரம் உண்டு தான், எந்த பிசாசும் என்ன செய்யாது, விட்டுறாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் இவங்க வளர்ந்துட்டு போட்டோம், இவங்க இயேசுக்குள்ளே போயிட்டாங்க, இனிமேல் இவங்களை தொந்தரவே பண்ணக்கூடாதுலாம் இருக்காது. கடைசி வரைக்கும் அது போராட்டத்தை தான் கொடுக்கும். அதன் நடுவில் நம்ம எப்படி இருக்கணும்னு இயேசு விரும்புகிறாரு. நீ எழுந்து செயல்படு, என்கிட்ட எத்தனை அற்புதத்தை என் மூலமாக நீ பார்த்துருக்குற, நீ எழுந்து என் நாமத்தை சொல்லி நீ அதை அதட்டி போடு, அது நிச்சயமாக என்ன செய்யும், அது காமாயிரும், அமைதியாயிரும் அப்படின்னு அவங்ககிட்ட கேட்குறாரு. அவர்கள் எல்லாருக்கும் ரொம்ப பயம் வந்துடுச்சு. இவர் யாரோ தெரியலையே, காற்றுக்கும் கடலுக்கும் கூட இவர் கட்டளை கொடுக்குறாரே, அதுவும் கீழ்ப்படுகிறதே. அப்போ பார்த்தீங்கன்னா இது இப்படி நமக்கு தெரியுது பாருங்க, நாம் எழுந்து செயல்பட வேண்டிய காலம். சும்மானா காதலை கேட்டு மக்கு பிள்ளை மாதிரி அதை படித்து ஒப்பிச்சு பாஸ் மார்க் வாங்குறதுக்கு நம்ம நினைக்கக்கூடாது. பரலோக ராஜ்யத்துக்கு போனோம், அதுதானா நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஜெயமுள்ளவர்களாக இருக்கணும். பிசாசை ஜெயிக்கணும். 10 நாள் உபத்திரம் தாங்கிக்கிட்டு ஏன் இருக்கணும், நம்ம அது விசுவாசத்தில் உறுதியாக இருந்து தெளிந்த புத்தியாக இருந்து அதை விரட்டி அடிக்கணும். விரட்டி அடிக்கிறதுக்கு யாரோ ஒருத்தர் எக்ஸ்பர்ட் இல்லை, நம்ம தான் விரட்டணும், நம்ம தான் அதட்டணும். ஆண்டவர் சொல்கிற அதட்டு. எத்தனை பேர் வரும்போது பார்த்தீங்களா, ஒரு சில நேரத்தில் ஆவியில் நம்ம அதை உணர முடியும். அப்படி வரும்போதே சுழல் காத்தோடு தான் வருவாங்க. அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்பிரிட், அப்படி அந்த ஸ்பிரிட் அவங்களுடைய மூமெண்ட்ஸில் தெரியும், ஒவ்வொரு அசைவில் தெரியும் பாருங்கள். ஒவ்வொரு இடத்துல இருக்கவே கால் கொள்ளவே கொள்ளாது, ஒரே அப்படியே பறந்துட்டு தான் போவாங்க. அப்படியே இந்த அவங்களுக்கு மட்டும் சிறகு மட்டும் வச்சா ரொம்ப ஸ்பீடாக பறந்துருப்பாங்க. அந்த மாதிரி அவங்க வாழ்க்கை, அவங்களுடைய வாழ்க்கையினுடைய காரியங்களை உத்து பார்த்தீங்கன்னா ஒரே ரெஸ்ட்லெஸ்ஸாகவே இருப்பாங்க. ஓய்வுன்றது அவங்க மைண்டில் கிடையாது, சிந்தையிலையும் கிடையாது, வாழ்க்கையிலையும் கிடையாது, நடையிலையும் கிடையாது, ஒன்றுத்துலேயும் கிடையாது. அப்படி இருப்பாங்க பாருங்கள். அப்போது நாம் அதட்டும் போது இயற்கை கீழ்ப்படுகிறது போல் நம்ம வாழ்க்கையின் பிரச்சனைகள் எல்லாம் சொல்கிறார். இன்றைக்கி பெண்கள் உபவாச ஜெபத்துக்கு வந்திருக்கிறோம், நம்ம தான் அதட்டணும். இன்றைக்கி தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாக நீங்கள் வந்திருக்கீங்க, உங்கள் குடும்பத்தில் எல்லாம் இப்படி தான் வரும் பிரச்சனைகள். நீங்கள் எழுந்து அதட்டும் போது இறையாதை அமைதலாயிரும். அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் ஒரு சாட்சியாக இருக்க முடியும். எல்லாரும் பிரமிக்கத்தக்க விதத்தில் அவங்களுடைய உள்ளங்கள் தொடப்பட முடியும். அதுதான் நம்ம யோசித்து பார்க்கணும். ஏசாயா 41:10-16 நம்ம வாசிக்கும் போது நம்ம வாசிக்கிறோம், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அப்போ இந்த சுழல் காற்று போன்ற பிரச்சனைகள் நமக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அது நம்ம சரீரத்தை சில நேரம் வாட்டி வதைக்கும் போதெல்லாம் நம்ம நினைக்கலாம், ஐயோ ஆண்டவர் எனக்கு துணையாக இல்லையோ அப்படின்னு சொல்லி. எங்கே போனார், சேனைகளின் கர்த்தர்ல அவர். அப்போ எவ்வளோ திரள் சேனை எனக்கு சூழ இருந்திருக்கணுமே, அக்னி மதிலாம் என்னுடைய குடும்பம் வேலி அடைக்கப்பட்டு இருக்கணுமே. யோபு 1:10, சகரியா 2:5 படிலாம் இதெல்லாம் இருந்திருக்கணுமே அப்படின்னு நம்ம கூட நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்ற, நீ பயப்படாதே, நீ திகையாதே, நான் உன்னை நீதியின் வலது கரத்தினால் தாங்குவேன்.
நம்ம நீதியாக ஆளும்போதும் இப்படிப்பட்ட காரியங்கள் வந்துச்சுன்னா வரும். ஏன்னா உலகம் வந்து என்ன செய்யுது, நம்ம தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிரானது. உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதுக்கு முன்னாடி இது என்னை பகைத்தது என்று அறியுங்கள். உலகத்தில் இருக்கவங்க தேவனோடு இருக்கவங்க பகைக்க தான் செய்வாங்க, எரிச்சல் அடைய தான் செய்வாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை பலப்படுத்துவேன். 16ஆம் வசனம் வாசிக்கும் போது இதோ 11 இதோ உனக்கு உன்மேல் எரிச்சலாய் இருக்கிற எல்லாரும் வெட்கி லட்சை அடைவார்கள். உன்னோட வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள். அவங்க நினச்சிக்கலாம், நான் நினச்சேன்னா அதை பண்ணுவேன் இதை பண்ண. குடிகாரம் பார்த்தீங்களா, குடிக்கிற வரைக்கும் அவர் நல்லா அழகாக இருப்பார். குடிச்சிட்டா என்ன செய்வார், அவர் என்னமோ பெரிய காரியத்தை செய்கிற மாதிரி. இன்னைக்கு அப்படி தான் சில பேர் இருப்பாங்க. நான் நினச்சேன்னா உன்னை அழிச்சிருவேன் பாரு. ஆனால் ஆண்டவர் சொல்றாருன்னா, நீ பயப்படாதே, நான் உன்னை என் நீதியின் வலது கரத்தினால் நான் தாங்கிக் கொண்டு இருக்கிறேன். 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உன்னோட போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய். உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றும் இல்லாமல் ஈல் பொருள் ஆவார்கள் அப்படின்னு சொல்றார். ஏன்னா அவர் சொல்றார், வலது கையை நான் பிடிச்சுக்கிறேன். சில நேரத்தில் வலது கையில் நமக்கு யாராவது கொஞ்சம் பிடிச்சாங்கன்னா ரொம்ப ஈஸியாக எழும்ப முடியும். பார்த்துருக்கீங்களா? அந்த வலது கை எல்லாருமே நிறைய பேர் இந்த வலது கையில் தான் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக வேலை செய்வாங்க, இடது கையில் ரொம்ப செய்ய மாட்டாங்க. சில பேர் இடது கையில் தான் பலனே இருக்கும். அது ஒவ்வொருத்தருடைய இது. அப்போ வலது கையை பிடித்து சொல்கிறாரு, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியை, உனக்கு முன்னாடி கெட்சிக்கிற சாத்தான் பெருசாக தெரியுதா? வருகிற சோதனை அப்படி வருதா? சில நேரத்தில் ஹஸ்பண்ட் வெளியிலேருந்து வரும்போது பாருங்கள், அவங்க கூட ஒரு சுழல் காற்று மாதிரி வரும். எங்கள் அப்பா வரும்போது அப்படி தான், எங்கள் வீட்டுக்குள்ளே வரும்போது சிங்கம் உருமுற மாதிரி வருவாங்க. நாங்கள்லாம் கப்பு சிப்புன்னு அமைதியாக அடங்கி போயிடுவோம். எங்கள் அப்பா இருக்கும்போது எப்படின்னா, பொம்பளை பிள்ளைகள் சிரிக்கக்கூடாது, பொம்பளை பிள்ளைகள் சத்தம் போடக்கூடாது, வீட்டு சத்தம் வெளியில் கேட்கக்கூடாது. அப்படியே நாங்கள் என்ன பண்ணுவோம், அது வரைக்கும் கத்த தான் செய்வோம். வந்த உடனே என்ன செய்வோம், உருமுற சிங்கத்துக்கு பயந்து மான் எங்கே போய் ஒழிஞ்சுக்கிச்சோ அது மாதிரி அமைதியாக கப்பு சிப்புன்னு ஆயிடும். அதே மாதிரி பாருங்கள், உங்கள் வீட்டில் கூட சில நேரத்தில் கணவன் வரும்போதே என்ன செய்வார், ஒரு சுழல்லே வருவார். பிள்ளைகள், வாலி பிள்ளைகள் வரும்போது, ஏன்னா பிள்ளைகள் இன்றைக்கி படிக்கிற பிள்ளைகளே அப்படி தான் வரும். என்னமோ பெருசாக போய் நமக்காக ஏதோ பண்ணிட்டு வந்த மாதிரி அவங்க எதிர்காலத்துக்கு தான் படிக்கிறாங்க. வரும்போது என்ன செய்வாங்க, அப்படி கொண்டு வந்து தூக்கி வீசி அடிப்பாங்க பாருங்கள். அப்போ நமக்கு எவ்வளோ டென்ஷன் வரும். இப்போ தான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நிம்மதியாக கொஞ்சம் உட்காரலாமான்னு பார்த்தா, இந்த நேரத்தில் பேக் ஒரு பக்கம், ஷூ ஒரு பக்கம், சாக்ஸ் ஒரு பக்கம், தண்ணி கேன் ஒரு பக்கம் இருந்தால் எப்படி இருக்கும்? அது மாதிரி தான் இன்றைக்கி உலகத்தில் என்ன நடக்குது. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நான் உனக்கு என்ன செய்கிறேன், சிறு பூச்சியாக இருக்கிறியா? சில பேர் பாருங்கள், ஒரு கூட்டு குடும்பத்துலலாம் ஒரு பாட்டி இருந்தாங்கன்னா பேத்தியோ பேரனையும் கண்டிக்க முடியாது. என்ன சொல்லுவாங்க, இன்னத்துக்கு பேசுவீங்க, எங்கள் பிள்ளைய நாங்கள் பார்த்துக்கோம் தெரியுதா, நீங்கள் அந்த காலத்து சாப்பாடெலாம் கொடுக்காதீங்க. அந்த காலத்தில் நீங்கள் இட்லி ஊட்டினீங்கன்னா, பொங்கல் ஊட்டினீங்கன்னா நாங்கள் ஊட்டணுமா என்ன? அது ரைஸு, அது பிள்ளைகளுக்கு கெடுதல். நாங்கள் என்ன தான் ஊட்டுவோம், பாஸ்தா ஊட்டுவோம். அப்படின்னா நமக்கு தெரியும் எது நல்லதுன்னு, ஆனால் கேட்க மாட்டாங்க தான். அப்போ சின்ன பூச்சி மாதிரி, வாயடிச்சு போன பூச்சி மாதிரி தான் நம்ம சில இடத்துல இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றார், யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, என்ன சொல்றாரு, நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். துணை எதுக்கு நிற்கிறாராம், போரடிக்கிறதுக்கு கூர்மையும் புதிதுமான பற்கள் உள்ள எந்திரம் ஆக்கிட்டார். நம்ம சோதனைகள்லாம் நமக்கு நல்ல இந்த பதவி உயர்வை தான் கொடுக்குது பாருங்க. நம்ம தனியாக நிறுத்தும் போது பதவி உயர்வு அடைகிறோம். எப்படியோ எப்படி பாருங்கள், இந்த மீனுக்கெல்லாம் நீந்த கற்றுத்தரணுமான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி நம்ம தனிமைப்படுத்தப்படும் போது, உலகத்தில் வெட்டி விடும்போது, ஆகாத நண்பர்கள் நம்மை விட்டு அகன்று போகும்போது, ஆகாத சொந்தங்கள் நம்மளை விட்டு அகன்று போகும்போது, இதுவரைக்கும் ஊழியத்தில் ரைட் ஹேண்டாக இருந்தவங்க விலகி போகும்போது, வெட்டிக்கிட்டு போகும்போதெல்லாம் நம்மளை தேவன் என்ன செய்கிறார், அடுத்த அடிக்கு நம்மளை ப்ரமோஷன் கொடுக்குறாரு. நம்ம ப்ரமோஷன் பெருகிறதுக்காக தான் தனிமைப்படுத்தப்படுகிறோம். அதை நம்ம உலகத்தில் தெரிஞ்சுக்கணும். ஏன் என்னுடைய சத்தத்தை கேட்க யாருமே இல்லையா, எனக்கு கீழ்ப்படிய மாட்டாங்களா அப்படிலாம் நினைப்பாங்க. நடக்குது. ஆண்டவர் அப்போ தான் நம்மளை ப்ரமோட் பண்ணுறாரு.
அமைதியாக இருந்தே சாதிக்கிறதுக்கு தேவன் நம்மளை ப்ரமோட் பண்ணிடுவார் பாருங்க. நம்ம விருப்பத்தை சொல்லி சொல்லி பார்த்து கத்தி கத்தி அடங்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. நீ அடங்கு, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறார். நீ அமர்ந்துரு, நான் தேவன் என்று வெளிப்படுத்துகிறேன். நீ சும்மா இரு, நான் உனக்காக யுத்தம் பண்ணுகிறேன்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ தேவனுடைய வார்த்தை சொல்லுது, உன்னை நான் இப்படிப்பட்ட ஒரு பெரிய எந்திரமாய் மாற்றிருக்கேன். நீ என்ன செய்ய வேண்டும்? நீ என்ன செய்? மலைகளை மிதிச்சு அதை நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கும். இதுவா இப்படி மாறி போச்சு? எவ்வளோ பயமுறுத்துற ஆவியெல்லாம் அனுப்பிச்சு பார்த்தோம். பயமுறுத்துற ஆவியெல்லாம் சொல்லி அனுப்புவாங்க. தனியாக இருக்கவங்களை இப்படியே டிஸ்டர்ப் பண்ணணும். ஏன்னா அவங்க தூங்க மாட்டாங்க. துன்மார்க்கனுக்கு எங்கே தூக்கம் வரப்போகுது? அவன் ராத்திரியும் தூங்க மாட்டான், பகலையும் தூங்க மாட்டான், சாப்பிடவும் மாட்டான். சாப்பாடை பார்க்க தான் செய்ய தெரியும், சாப்பிட தெரியாது. என்ன பண்ணுறது? அதனால் உருப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கவங்கள துக்கப்படுத்துறதுக்கு எதையாவது ஒன்று முடிக்க விடுவாங்க. ஆனால் பாருங்கள், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, உங்ககிட்ட இருக்கிற பலத்தை நீ யோசித்து பாரு. நீ என்ன செய்வ? எல்லாத்தையும் அடித்து உடைச்சி நொறுக்கிட்டு ஜபத்தின் மூலம், உபவாசத்தின் மூலம், துதியின் மூலம், ஆராதனையின் மூலம், பிரதிஷ்டையின் மூலம் நீ உடைச்சி நொறுக்கிட்டு நீ என்ன செய்ய? நீ கர்த்தருக்குள்ளே மகிழ்ந்து கொண்டிரு. நீயோ கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டு இருப்பாய். எவ்வளோ நல்ல தேவன் பார்த்தீங்களா நம்முடைய தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம விசுவாசித்து செயல்பட வேண்டிய நேரம். சும்மானா வசனத்தை கேட்டு அப்படியே விட்டுவிட்டு அப்புறமா நம்ம போய் திரும்பி அடிமைத்தனம், திரும்பி பயந்தாக்குள்ளியாய் வாழ்கிற காரியம், திரும்பியும் நிந்தன அவமானம், திரும்பியும் கையால் ஆகாதவங்களை போல கண்ணீர் வடிக்கிற காரியம், இதெல்லாம் இருக்கவே கூடாது. வசனத்தின் மூலம் ஆண்டவர் நம்மளோட அதுக்கு தான் பேசுவார். சங்கீதம் 112:8 நம்ம வாசிக்கும் போது, அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நமக்கு இதான் குவாலிஃபிகேஷன். வேற ஒன்றும் பெருசாக கேட்கல. தேவ பயம், அவர் வார்த்தையின்படி நடக்கணும். இதுதான் நமக்கு அடிப்படை தகுதி. ஒரு கிறிஸ்தவனுக்கு, ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு, இல்லை அற்புதத்தை பெற விரும்புவர்களுக்கு அடிப்படையான தகுதி இது ஒன்று தான். ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது, நீ மட்டும் அப்படி இருந்தீங்கன்னா உன் சந்ததி, உன் வம்சத்தை, ஒருவேளை கர்த்தருடைய வருகை தாமதிச்சு அவங்க கிட்ட என்ன செய்வார்? ஒரு பலத்த காரியத்தை செய்வார். நம்ம அடிக்கடி யோசித்து பார்ப்போம். ஆபிரகாம் காலத்தில் தூத்து போட்ட துறவுகள் எல்லாம் ஈசாக்கு காலத்தில் புதுப்பிச்சார் ஆண்டவர். எதிரிகள் அப்போ வந்தாங்க தான், முடிவு வச்சிருந்தார் கர்த்தர். அவர் ரெகோபோத் என்கிற அந்த முடிவை வைத்திருந்தார். என்றைக்குமே ஓடிக்கிட்டே இருக்க முடியாது. பார்த்தீங்களா? ஓடுற நாய் கண்ட துரத்த நாய்க்கு கொண்டாட்டம் தான். இந்த ஓடுற நாய்க்கு ரோஷம் வரணும். அப்படி தானே? எனக்கு ரோஷம் வந்தால் என்னை துரத்திட்டு வர்றதெல்லாம் ஓடியே போயிடும். உங்களுக்கு ரோஷம் வந்துச்சுன்னா உங்களை துரத்தி வருகிற பிரச்சனைகள் எங்கே போகுதுன்னே தெரியாது. நமக்கு ரோஷம் வரணும். அதனால் சில நேரம் ரோஷம் வர வேண்டியிருக்கு. நல்ல காரியத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லது தான் சொல்கிறார் பவுல். சொல்கிறார், நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டு, அது நல்லது தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதில் பாருங்கள் 2ஆம் வசனத்தில், அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும், செம்மையானவரின் வம்சம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய வீடு, அவனுடைய நீதி என்றென்றைக்கும் இருக்கும். செம்மையானவர்களுக்கு மட்டும்தான் ஸ்பெஷல் வழியை. செம்மையான இருதயம் செம்மையாக இருக்கணும். பாருங்கள், இருதயம் முடான்னு இருந்துச்சுன்னா அந்த பார்வை பாருங்கள் கடூரமாக இருக்கும். அப்படியே பார்க்குற பார்வையில் முடிஞ்சால் எரிச்சிடுவாங்க. யாரை எரிச்சாங்களே எனக்கு தெரியாது. ரொம்ப கண்ணகி தானே எதை எரிச்சாங்க ரொம்ப தெரியாது. அவங்க எரிச்சாங்க பாருங்கள். அந்த மாதிரி விட்டால் கண்ணு பார்வையில் எரிச்சிடுவாங்க ஆட்கள். நம்ம எரிக்கக்கூடாது. நம்ம ஆண்டவருக்குள்ளே தான் நம்ம கண்ணில் இருக்க அக்கினி எல்லாத்தையும் எரிச்சிடும். நம்ம விட்னஸாக வாழ தேவன் உதவி செய்வார். இதில் பார்க்கும்போது பாருங்கள், சந்ததி அப்படின்னு சொல்லியிருக்கு. நீதிமான் எப்படி இருப்பானா? இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிப்பான். அவன் என்றென்றைக்கும் அசைக்கவே பட மாட்டான். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். காலையில் எழுந்து ஏதாவது செய்தி பாருங்களேன், நமக்கு இருக்கிற தைரியமெல்லாம் உறிஞ்சி எடுத்துருவாங்க. என்னதான் சாப்பிடுறதுன்னு தெரியலையப்பா, பால் சாப்பிடலாமா, இல்லைனா மோர் குடிக்கலாமா, இல்லை ரைஸை தான் சாப்பிடலாமா? சில நேரத்தில் ரைஸு, போன வாரத்தில் அப்படி தான் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நிறைய காரியம் நடக்கும். அதில் ஒன்று இருந்துச்சு எனக்கு இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட், இதுவரைக்கும் பார்க்காது. திடீர்னு பார்த்தா அந்த தொண்டையில் ஒரு மாதிரி இரிட்டேஷன். எடுத்து பார்க்குற 2 பிரியாணி சோறு வெள்ளை கலரில் மாட்டிக்கிட்டு, இது என்னடா இது மட்டும் இருக்குது, மற்றதான் எங்கே போச்சு? நான் பிரியாணியே சாப்பிடல, ஆனால் உள்ளே போய் மாட்டினது என்னமோ பிரியாணி மாதிரியே 2. நான் நினச்சேன் இதை எடுத்து ஆராய்ச்சி பண்ணலான்னு பார்த்தேன். எடுத்து நசுக்கி பார்க்குறேன்.
அது சோறாக இருந்தால் தானே நசுங்கும். என்ன தான் இருக்கும், வெங்காயமாக இருக்குமான்னு பார்த்தேன். அது வெங்காயமும் கிடையாது, அரிசி தான், நீளமாக பிரியாணி அரிசி 2 வந்து மாட்டிக்கிட்டு என்னை படாத பாட்டுக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் ஜெபிச்சு அதை வெற்றி பெற்றேன். சில நேரத்தில் நூதனமான காரியங்கள் எல்லாம் நமக்கு நடக்குது பாருங்கள். ஆனால் நம்முடைய தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. அவங்க என்ன நினைப்பாங்கன்னா வீழ்த்திடலான்னு நினைப்பாங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவர் நம்மளை இப்போ எப்படி வச்சுருக்காரு, மலையும் குன்றையும் நசுக்கி நொறுக்கி அதை தூக்கி வீசி எழிஞ்சிட்டு கர்த்தருக்குள்ள களி கூறுற அளவுக்கு நம்மளை ப்ரமோட் பண்ணியிருக்கிறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் சாதாரணமான ஆள் கிடையாது, இயேசுவோடு இருக்கிறோம். அப்படிதானே? கர்த்தருடைய வார்த்தை எப்படி சொல்லுது பாருங்க. துர்ச்செய்தியை கேட்கிற நாள் அவன் பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். அவன் இருதயம் உறுதியாயிருக்கும். அவன் சத்துருக்களின் சரி கட்டுதலை காண மட்டும் எப்படி இருப்பான்? பயப்படாது இருப்பான். உள்ளத்துக்குள்ள இருக்கும் வலி வேதனைலாம் இருக்கும், குடைச்சலெல்லாம் இருக்கும், எல்லா சரீரத்தில் அத்தனை தான் இருக்கும். ஆனாலும் ஒரு தைரியம் இருக்கும், தில்லா இருக்க மாதிரி. பார்த்தீங்களா, வீட்டுக்கு போனால் 10 நாள் உபத்திரம் வந்தான், ஆனாலும் முடிவுன்னு ஒன்று எனக்கு இருக்குதுங்கிற நம்பிக்கை நமக்கு உண்டு. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, முற்றிலும் வித்தியாசமானது இந்த சூழ்நிலை, என்னை ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிற உறுதி யாருக்கு இருக்கும்? தேவ பிள்ளைகளுக்கு இருக்கும். ஆண்டவர் சொல்ல, நீ செயல்படு, அந்த மூஞ்சில காமி, உன் எக்ஸ்பிரஷனில் காமி. அவங்க பார்த்துட்டே இருப்பாங்க, இந்த பக்கம் தான் நடந்து வரும், பார்ப்போம் இது எப்படி தான் போகுது. ஆண்டவர் அதில் தில்லாம் நம்மளை நடக்க வைப்பார். அப்படிதான? சிங்கத்தை போல நடக்க வைப்பார். கர்த்தர் அப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறார். எரேமியா 10 கூட நம்ம வாசிக்கும் போது அதில் கூட நிறையா வசனங்கள் இருக்குது. ஆனால் நமக்கு தெரிய வேண்டியது என்ன? இன்றைக்கி டைம் ஆயிடுச்சு, அதனால் நம்ம முடிச்சிடலாம். இல்லை நம்ம வாசிக்கும் போது 6ஆம் வசனத்தை வாசிங்க. எத்தனை வேணா பெருசு பெருசாக காமிக்கட்டுமே, எவ்வளோ வேணா பெருசாக கோல் ஏற்ற மாதிரி பெருசாக காமிக்கட்டுமே. 850 பேர் அன்னைக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பெரிய பெரிய இதெல்லாம் காமிச்சாங்க, என்னெல்லாம் ஷோ காமிச்சாங்க. எலியா ஒன்றுமே செய்யலை. அந்த பலிபீடத்தை செப்பனிட்டாரு, ஆண்டவரே கேட்டவர்களாரு, அக்னி இறங்கிருச்சு. அதே தேவன் தான் இன்றைக்கும் நம்முடைய தேவனாக இருக்கிறார். இதில் வாசிக்கிறோம், கர்த்தாவே உமக்கு ஒப்பானவன் இல்லவே இல்லை, நீரே பெரியவர், உமது நாமமே வல்லமையில் பெரியது, ஜாதிகளின் ராஜாவே உமக்கு யார் பயப்படாமல் இருக்க முடியும்? தேவரீர் ஒருவருக்கு தான் எல்லாருமே பயப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஜாதிகளுடைய எல்லா ஞானிகளிலும் அல்ல எல்லா ராஜ்யத்திலும் உமக்கு ஒப்பானவர்கள் கிடையவே கிடையாது. இதை மாதிரி நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரை அறிந்திருக்க வேணும். கர்த்தரை அறியாதவங்க என்னென்னமோ பண்ணுறாங்க, மாயெல்லாம் பின்பற்றுறாங்க. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? சேனைகளின் கர்த்தரை நமது நம்பிக்கையாக நம்ம வைத்திருக்கிறோம். அப்போ என்ன சொல்கிறாரு? நான் சேனைகளின் கர்த்தர்னா நீ எப்படி தெம்பா இருக்கணும்? ஒத்த ஆள் கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு யார் இருக்கா? இயேசு மட்டும்தான் இருக்கிறாங்க. இயேசு இல்லாத எல்லாமே இருந்து ஒரு பிரயோஜனம் இல்லை. இயேசு இல்லாத எத்தனையோ பேர் போகிறாங்க, அவங்களுக்கு ஒவ்வொரு உபத்திரம் வந்தால் தாங்குவாங்களா? நம்ம ஆயிரமான பிரச்சனைகளை நாள்தோறும் கடக்கிறோம். ஆனால் ஒன்று வந்தால் கூட அப்படியே நமக்கு கீழே விழுந்து என்ன செய்வாங்க? அவ்வளோதான், இல்லாமலே க்ளோஸ் ஆயிடுவாங்க. ஆனால் நம்ம எத்தனை அடி வாங்கினாலும் அதுக்கப்புறமே எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அது கர்த்தரால் ஆகிறது. கர்த்தர் செய்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த பிள்ளையுடைய தொண்டையிலேருந்து சிக்கிக்கிட்ட அந்த இரும்பை வெளியே கொண்டு வந்து, அந்த குழந்தைக்கு தெரியுமா அது எத்தனை வயசு? 7 வயசா? 7 வயசு பிள்ளைக்கு ஞானம். தொண்டையில் போயிருக்கூடாது, இப்படி பிடிச்சிக்கிட்டு வெளியில் கொண்டு வந்து, இன்றைக்கி தேவன் அந்த குடும்பத்தில் இல்லைன்னா இதான் இருக்கும் பாருங்கள். எவ்வளோ ரூபா நஷ்டம், என்ன நடந்திருக்குமோ சொல்ல முடியாது. கர்த்தர் எப்படி காப்பாற்றுறார்? அந்த தேவன் தான் நம்முடைய தேவன். அது சொல்கிற, நீ கேட்குற வசனம், இந்த சாட்சியில் நீ கேட்குற, இதை அபியாசப்படுத்து, நீ போய் அதை ட்ரை பண்ணு, செய்யின்னு ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி கடைசியாக சங்கீதம் 53:2 முதல் 6 நீங்கள் வாசித்து கொள்ளுங்கள். இதில் நம்ம பார்க்கும்போது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லு, தேவனை தேட யாராவது இருக்கிறாங்களான்னு பார்க்குறாராம். இந்த சபையில் பாருங்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, ஆனால் வந்தது கொஞ்சம் பேர் தான் உபவாச ஜெபத்துக்கு. இந்த அருமை அவங்களுக்கு தெரியவே இல்லை. ருசித்து பார்த்தாங்கன்னா அவங்க பிரச்சனைகள் அவங்க எப்படி அழகாக ஜெயம் பெறுறாங்கன்னு தெரிஞ்சால் கட்டாயம் வருவாங்க. ஆனால் அவங்க ருசித்து பார்க்கல. அப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்ம தேவனுக்கு சாட்சியாக ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை ஆராதனைக்கு வந்தேன், இத்தனை நன்மை தேவன்
கொடுத்தா நம்ம சாட்சியை நிற்கணும், சொல்கிறது மட்டும் இல்லை, நம்மளே நிற்கணும். கர்த்தர் அப்படி செய்வார். அப்போ இதில் நம்ம பார்க்கும்போது எல்லாரும் கெட்டு போயிருக்கிறாங்க, யாருமே தேவனை தேட மாட்டாங்க, பணத்தை தான் தேடுறாங்க. அப்போ பாருங்க, இல்லை என்னுடைய பிள்ளைகள் இப்படிலாம் பட்சிக்கப்படுகிறாங்களே. 5ஆம் வசனம் சொல்லுகிறது, உனக்கு விரோதமாய் பாளையம் இறங்கினவனுடைய எலும்புகளை தேவன் சிதறடித்தபடினால் பயமில்லாத இடத்தில் மிகவும் பயந்தார்கள். தேவனே அவர்களை வெறுத்துட்டார். அதனால தான் நம்ம மேற்கொள்ளுகிறோம். தேவன் அவர்களை வெறுக்கிறார். எவ்வளோ நாள் என்னுடைய பிள்ளைகளை அப்பத்தை பட்சிக்கிறது போல பட்சித்து போடுவாய், அல்ல அவர்களுக்கு எவ்வளோ நாள் உபத்திரவம் பண்ணுவேன். கர்த்தர் வெறுத்து போடுறார். அப்போ வெறுத்து போட்டதனால் நம்ம வெட்கப்படுத்தினோம். சியோனிலிருந்து என்ன செய்வான்? தேவனுடைய பிள்ளைகளுக்கு ரட்சிப்பு வரும். தேவன் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு எப்படி இருக்குமா? களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியுமாய் இருக்கும். சங்கீதம் 37:37 சொல்லுது, உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்து கொண்டு இரு, அந்த மனுஷனுடைய முடிவு எப்படி இருக்கும்? சமாதானமாக இருக்கும். நம்ம அப்படியே ஜெபம் பண்ணலாமா? எங்கள் பரலோக தேவனே, இந்த சத்தம் கேட்ட தமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் லிங்கில் இருக்கிற பிள்ளைகள், ஆண்டவரை கூகுள் மீட்டில், குட்டி ஃபோன்களில் அப்படியே நேராய் வந்திருக்கிற பிள்ளைகள், ஆண்டவரை நாளைக்கு யூடியூப்பில் பார்க்க போகிற பிள்ளைகள் எல்லோருக்கும் அற்புதங்களை காண செய்யும் ஆண்டவரே. நாங்கள் இந்த லைவாக போடாதனால இன்னைக்கு உபவாச ஜெபம், நாளைக்கு நாங்கள் அதை பப்ளிஷ் பண்ணுவோம். அந்த நாளில் கர்த்தாவே, சில பேர் சனிக்கிழமை கூட பாஸ் பண்ணுவாங்க. அவங்க வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. அப்பாமை ஸ்தோத்தரிக்கிறோம். உடைய செயல்கள் எங்களுக்கு புரியல. அது ஏன் காற்றை வர வைக்கணும், சுழல் காற்றை வர வைக்கணும், அப்புறமா அற்புதம் செய்யணும், எங்களுக்கு புரியறதில்லை. ஏன் பல காரியங்கள், ஏன் வியாதி, ஏன் ஒரு திடீர்னு ஒரு அசம்பாவிதம், ஏன் பயப்படுத்துகிற சூழ்நிலைகள், ஏன் இந்த உபத்திரவம், ஏன் இந்த வியாதி, ஏன் இந்த நெருக்கம், எங்களுக்கு உங்களுடைய வழிகள் எங்களுக்கு புரியறதில்லை ஆண்டவரே. ஆனால் நீர் எவ்வளோ பெரியவர் ஆண்டவரே. எங்களுக்கு எவ்வளோ ப்ரமோஷன் கொடுத்து வைக்கிறீர், எவ்வளோ தைரியத்தை எங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறீர். எங்கள் சத்துருக்களை சிதறடிக்கிறீரே, எங்களை காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனுள்ளவளாய் கழுகுகளை போல உயர பறக்க செய்கிறீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி. நாங்கள் நீர் எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்தி எங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக சவாலாக நிற்க செய்கிறீரே. உமது அன்பிற்கு நன்றி. நாங்கள் மாத்திரம் இல்லை, எங்கள் சந்ததி, எங்கள் வம்சத்தின் மேல் கரிசனை உள்ளவராய் இருக்கிறீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. என்றென்றும் உமக்கு சாட்சிகளாய் வாழ்ந்து அடைகளை மகிமைப்படுத்த, பல ஆயிரங்களை கிறிஸ்துவுக்குள் நடத்த எங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்தும். குறிப்பாக எங்கள் குடும்பங்களிலே பயன்படுத்தும். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்று வேதம் சொல்லுதப்பா. எந்த நெகட்டிவ் சூழ்நிலைகளையும் எங்களால் என்ன முடியும் அதை நாங்கள் உம்முடைய பலனோடு, உம்முடைய ஸ்ட்ரென்த்தோடு, உம்முடைய வல்லமையோடு, அதிகாரத்தோடு செய்து முடிக்க உத்தமனுக்கு நீர் கை கொடுக்கிற தேவன். எங்களை கை தூக்கி நிறுத்த செபிக்கிறோம். எங்கள் மூலமாக எங்கள் குடும்பங்களிலே வர வேண்டிய நன்மைகள் வந்து கிடைக்க, சத்துரு வெட்கப்படும்படியான பெரிய காரியங்களை செய்ய அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை பாதுகாத்துக் கொள்ளும் சாட்சிகளை நிறுத்தும் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே இந்த பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சாலவலை மறவாதே. ஆமென்.